ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பரிசுத்த யோவான் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த இரண்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு அதிகாரிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டு பேரும் ஜனகரின் சங்கத்தை சார்ந்தவர்கள். இங்கே பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. 18-14 ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும் என்ற யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே என்பதாகவும் நாம் வாசிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களில் ஜனகரின் சங்கத்தில் உள்ள இந்த இரண்டு பேரை பற்றி நாம் பார்ப்போம் என்றால், ஒருவன் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு, அடுத்தவன் பிரதான ஆசாரியனான காய்பா. இருவரும் போதகர்கள், இருவரும் மார்க்க அதிகாரிகள். நிக்கோதேமு ஜனகரின் சங்கத்து அங்கத்தினரில் ஒருவன், காய்பா ஜனகரின் சங்க தலைவன். இருவரும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், அடுத்தவன் கைவிடப்பட்டான். நாமும் திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கலாம், சபை ஊழியராய் இருக்கலாம், ஆசாரியராய் அல்லது பிரதான ஆசாரியராய் இருக்கலாம். கிறிஸ்துவின் மரணத்தில் விளங்கிய தேவ அன்பு எல்லாரையும் இழுக்கிறது. இந்த திவ்ய அன்பை பற்றி கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை சிலுவையின் அடியில் பெறலாம், அல்லது பார்வோன் இருதயம் கடினப்பட்டது போல நாமும் கடினப்படலாம். ஜனகரின் சங்கத்தில் ஒருவனாகவும் போதகனுமாகிய நிக்கோதேமு ரட்சிக்கப்பட்டதற்கும், ஜனகரின் சங்க தலைவனும் பிரதான ஆசாரியனுமாகிய காய்பாவின் இருதயம் பாவத்தினால் கடினப்பட்டதற்கும் காரணம் என்ன? நிக்கோதேமு ஆவியினால் பிறந்தவனாயிருந்தான். பரிசுத்த பவுல் மனுஷர் யாவரையும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆவிக்குரியவர்கள் என இரண்டு பிரிவாக பிரிக்கிறார். நிக்கோதேமு இஸ்ரவேலின் போதகன், பரிசேயன். ஆரம்பத்தில் ஜென்ம சுபாவம் உள்ளவனாகவே இருந்தான். மறுபிறப்பின் சத்தியத்தை அறியவில்லை. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தர பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதாக கூறினார். மறுபிறப்பின் சத்தியம் நிக்கோதேமுவின் மனதில் பதிந்தது. மேலும் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று நமது ஆண்டவர் கூறி, தம்முடைய சிலுவை மரணத்தினால் மாத்திரம் பரிசுத்த ஆவியின் கிரியை மூலமாய் இயற்கை மனுஷன் மறுபடியும் பிறக்கக்கூடும் என போதித்தார். காய்பா பிரதான ஆசாரியனாக அவன் அந்த சங்கத்திலே இருந்த போதிலும் கடைசி வரை ஜென்ம சுபாவம் உள்ளவனாகவே அவன் காணப்பட்டான். சதுசேய வகுப்பை சார்ந்தவன், மர்மையை பற்றியும் தேவதூதர்களை பற்றியும் நம்பிக்கையற்றவன். ஆசாரியனாக இருந்த போதிலும் உலகத்தானாகவே அவன் ஜீவித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுண்டவராக காய்பா முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். தாம் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கிறிஸ்து என்று தம்மை வெளிப்படுத்தினார். தாம் வானத்தில் மேகங்களில் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என கூறினார். என்றாலும் காய்பாவின் இருதயம் கடினப்பட்டதை ஒழிய மாறுதல் அடையவில்லை. அன்று நிக்கோதேமுவை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறின ஆண்டவர், சிலுவை பாடுகளை தியானிக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என கூறுகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன் வயது என்ன? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? இரண்டாவதாக, அநியாயத்துக்கு எதிர்த்து நின்ற நிக்கோதேமு. ஆவியினால் பிறந்தவன் அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்பான். ஜென்ம சுபாவம் உள்ளவனோ அக்கிரமத்தை நடப்பிப்பான். காய்பா அநியாயத்தை நடப்பித்தான். நமது ஆண்டவர் யூதருடைய கூடார பண்டிகையில் தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணினார். அநேகர் ஆச்சரியப்பட்டு அவரை விசுவாசித்தார்கள். காய்பாவும் அவனை சேர்ந்தவர்களும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவரை பிடித்து கொண்டு வரும்படி சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் திரும்பி வந்து, அந்த மனுஷன் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். ஜனகரின் சங்கம் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எத்தனிக்கும் பொழுது
நிக்கோதேமு ஒரு மனிதன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நமது ஆண்டவருக்கு நேரிட இருந்த அநியாயத்திற்கு எதிர்த்து நின்றான். ஆக்கினை தீர்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிலுவை காட்சியில் மனுக்குலத்தின் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அதிகமாய் பார்க்கிறோம். காய்பா பொறாமையினால் அநியாயத்தை நடப்பித்தான். பிலாத்து பயத்தினால் அநீதியை நடப்பித்தான். போர்ச்சேவகர் அறியாமையினால் அக்கிரமத்தை நடப்பித்தார்கள். இக்காலத்திலும் கிறிஸ்தவ சபையின் மக்களாகிய நாம் உலகத்தில் காணப்படுகிற அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நிக்கோதேமுவை போல் எதிர்த்து நின்று நீதியை நடப்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவதாக நிக்கோதேமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு உதவி செய்கிறவனாய் இருந்தான். இயேசுவை அடக்கம் பண்ண உதவி செய்த நிக்கோதேமு அந்தரங்கமாய் ஒரு ராத்திரியில் நமது ஆண்டவரை சந்தித்த நிக்கோதேமு ஆவியினால் பிறந்து அநியாயத்துக்கு எதிர்த்து நின்று கடைசியில் நமது ஆண்டவரின் பகிரங்க சீஷனானான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போடு சேர்ந்து நமது ஆண்டவரின் சரீரத்தை தகுந்த மரியாதையுடன் நல்லடக்கம் செய்தான். இயேசுவின் மரணம் நிக்கோதேமுக்கு துணிவையும் தைரியத்தையும் உண்டு பண்ணினது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை பெருக பண்ணிற்று. பாரம்பரிய சரித்திரத்தின்படி பேதுரு, யோவான் முதலிய அப்போஸ்தலர்களால் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்கு உத்தம தொண்டனாக அவன் ஜீவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். காய்பாவோ பிரதான ஆசாரியனாக இருந்த போதிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளில் அதிகமாய் சம்பந்தப்பட்டவனாய் இருந்த போதிலும் கடைசி வரை பாவிகளில் பிரதான பாவியாகவே இருந்தான். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கப்பட்ட கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணின பொழுது தேவதூஷணம் என்று கூறினான். சாட்சிகள் ஒன்றுக்கொன்று ஒவ்வாத பொழுது பொய் சாட்சி தேடினான். தன் மாமன் அன்னாவைப் போல சுயநலமுடையவன் இயேசுவை கொலை செய்ய சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சட்டத்துக்கு விரோதமான அநேக காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறவனாயிருந்தான். யூதருடைய சட்டத்தின்படி குற்றவாளி அவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்களே பிடிக்க வேண்டும். ஆனால் அப்படி பிடித்தவர்கள்தான் சாட்சியும் கூற வேண்டும். ஆனால் காய்பா தேவாலய சேவகர்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிடித்தது தவறு. இரவில் மரணாக்கினை சம்பந்தமான விஷயங்களை விசாரித்தது தவறு. நியாயாதிபதியாக இருந்த காய்பா குற்றவாளியாக நின்ற இயேசுவிடம் நேரே கேள்வி கேட்டு விசாரித்ததும், சாட்சிகள் ஒவ்வாமல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யாததும் தவறு. பொய் சாட்சி சொன்னவர்களை கல்லால் எறியாமல் அவர்களை தப்ப விட்டதும் யூதர்களுடைய சட்டத்துக்கு விரோதமான காரியம். கிறிஸ்துவின் சிலுவையோடு சம்பந்தப்பட்ட எல்லாரிலும் கொடும் பாதகன் காய்பாவே. யூதாஸ் ஒருவேளை வைராக்கியத்தினால் காட்டி கொடுத்தான். பேதுரு கோழைத்தனத்தால் மறுதளித்தான். பிலாத்து பயத்தினால் ஆக்கினை தீர்ப்பிட்டான். காய்பாவோ வேண்டுமென்று பொறாமையினால் சமயம் தேடி ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி நமது ஆண்டவரை கொலை செய்த கொலை பாதகனாயிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினால் பிறந்த நிக்கோதேமு, அநியாயத்திற்கு எதிர்த்து நின்ற நிக்கோதேமு, நமது ஆண்டவரை கனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்ற நிக்கோதேமு, அந்த நிக்கோதேமனுடைய செயல்பாடுகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்தேற ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.